நாளை கூட உள்ள நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் தமிழக வெள்ள சேதத்திற்கு கூடுதல் நிதி ஒதுக்க செய்ய வேண்டும் என்று மத்திய அரசை திமுக வலியுறுத்தும் என்று அக்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவருடன் எமது செய்தியாளர் ஸ்டீஃபன் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். பாராளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரானது நாளை துவங்குவதை அடுத்து திமுக சார்பில் முன்வைக்கக்கூடிய விஷயங்கள், நாடாளுமன்றத்தில் எழுப்பக்கூடிய விஷயங்கள் என்ன என்பது குறித்து நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழி நம்மோடு இருக்கிறார். அவரோடு பேசும். வணக்கம் மேம். திமுக சார்பில் இந்த குளிர்கால கூட்டத்தொடரில் முன்வைக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்ன? திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தலைவர் கலைஞர் அவர்களும் எங்களுக்கு சொல்லி இருப்பது போல முக்கியமாக தமிழகத்தை இப்போ பாதித்திருக்கக்கூடிய இந்த வெள்ளமும் புயல் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளையும் நாங்கள் நிச்சயமாக அங்கே பாராளுமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலே நாங்கள் எடுத்து வைத்து அதை பற்றிய விவாதம் வேண்டும் என்று இன்று நடந்த அனைத்து கட்சி கூட்டத்திலே நான் கேட்டிருக்கிறேன். அதே அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு இருக்கிறது. நிச்சயமாக அந்த விவாதத்திற்கு நேரம் ஒதுக்கி தருவதாக அவர்கள் வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள். அந்த விவாதம் நடைபெற வேண்டும். அங்கே எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது, இன்னும் நிவாரண பணிகள் இன்னும் ஆயத்தப்படுத்தப்பட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அந்த இங்கே மத்திய அரசாங்கம் நிவாரண பணிகளுக்கு இன்னும் முன்வந்து உதவ வேண்டும். நிவாரண தொகையும் அதிகப்படுத்தி கொடுக்க வேண்டும். இதை பற்றியெல்லாம் நிச்சயமாக நாங்கள் அந்த விவாதம் வரும்பொழுது இதை பற்றியெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் பேச தயாராக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மீனவர் பிரச்சனையை பற்றியும் நாங்கள் எழுப்ப உள்ளோம். இப்படி தமிழகத்தை பாதிக்கக்கூடிய, தமிழகத்திற்கு முக்கியமாக இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் இந்த கூட்டத்தொடரிலே நாங்கள் எழுப்ப உள்ளோம். சரக்கு மற்றும் சேவை வரி மசோதாவை பொறுத்தவரையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. திமுக சார்பில் நீங்கள் மாநிலங்களவையில் எழுப்பக்கூடிய விஷயங்கள் திமுக இதற்கு முன்னாலேயே மத்திய அரசாங்கத்திடமும், அதுவும் மட்டும் இல்லாமல் அந்த கமிட்டி அதை பற்றி விவாதிப்பதற்கான கமிட்டியிடமும் எங்களுடைய சில கோரிக்கைகளை நாங்கள் எழுதி கொடுத்திருக்கிறோம். அவர்கள் இதெல்லாம் நிறைவேற்றி தருவோம் என்ற உத்தரவாதம் அளித்தார்கள் என்றால் நாங்கள் நிச்சயமாக இந்த ஜிஎஸ்டியை பற்றி விவாதிக்க தயாராக இருக்கிறோம். ஆனால் தமிழகத்திற்கு அது ஒரு உற்பத்தியை அதிகமாக செய்யக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்கும் பொழுது இந்த ஜிஎஸ்டி என்ற ஒரு மாற்றம் கொண்டு வரப்படும் போது தமிழகத்திற்கு இழப்பு வந்துவிடக்கூடாது. அங்கே இருக்கக்கூடிய சிறு வணிகர்கள் இவர்களெல்லாம் பாதிக்கப்படக்கூடாது. இதை பற்றி நாங்கள் மிக முக்கியமான கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி சொல்லியிருக்கிறோம். நிச்சயமாக இதை நாங்கள் வலியுறுத்துவோம். நன்றி. தமிழகத்தில் வெள்ள பாதிப்புக்கு மத்திய அரசு வழங்கியிருக்கக்கூடிய நிதியானது போதுமானது கிடையாது. மீனவர் பிரச்சனை குறித்தும் நாங்கள் பேச இருக்கிறோம் என்று நம்மோடு அவர் பகிர்ந்து கொண்டார். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக டெல்லியிலிருந்து ஒளிப்பதிவாளர் நதீமுடன் ஸ்டீஃபன்.